எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் சத்யராஜ், பாப்புலர் இந்தியன் ஆக்டர். தமிழ் சினிமாவோட 80s 90ஸ்ல இருந்து இப்போ வர ரொம்ப ரொம்ப முக்கியமான நடிகர். இவரை ஆக்டர்னு சொல்லலாம், டைரக்டர்னு சொல்லலாம், ப்ரொடியூசர்னு கூட சொல்லலாம். தமிழ் சினிமா மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் வில்லனா என்ட்ரி கொடுத்து அப்புறம் ஹீரோவாகி இப்போ கேரக்டர் ரோலில் கலக்கிட்டு இருக்காரு, மிரட்டிட்டு இருக்காரு சத்யராஜ். எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காரு, எக்கச்சக்கமான ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. என்னதான் எவ்வளவோ ஹிட் படங்களை கொடுத்தாலும் சில பல முக்கியமான பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம். இன் திஸ் வீடியோ ஆக்டர் சத்யராஜ் தவறவிட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். நாயகன் மணிரத்னம் டைரக்ட் பண்ணி, முக்தா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1987 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் நாயகன். இந்த படத்தில் கமலஹாசன், சரண்யா, கார்த்திகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம் கொடுத்துருப்பாரு. பி.சி. ஸ்ரீராமோட சினிமாட்டோகிராஃபி தரமாக இருக்கும் இந்த படத்தில். இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த நாயகன் படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் மணிரத்னம் சத்யராஜ்கிட்ட தான் சொன்னாராம். பட் ஸ்டோரியை கேட்ட சத்யராஜ் கால்ஷீட் ப்ராப்ளம்னால இந்த படத்தில் நடிக்காமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்து அவரோட தரமான நடிப்பில் இந்த நாயகன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி கமலோட முக்கியமான படங்களோட லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு இந்த நாயகன். இந்த தரமான படத்தை சத்யராஜ் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். உழவன் மகன் அரவிந்த்ராஜ் டைரக்ட் பண்ணி, ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1987 வெளிவந்த படம் உழவன் மகன். இந்த படத்தில் விஜயகாந்த், ராதிகா, ராதா ரவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் ஃபர்ஸ்ட் சத்யராஜ் தான் நடிக்க இருந்திருக்கு. பட் கால்ஷீட் ப்ராப்ளம்னால இந்த படத்தில் நடிக்காம கேப்டன் நடிச்சு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படத்தையும் சத்யராஜ் நடிக்க மிஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். வீரன் வேலுத்தம்பி ராமநாராயணன் டைரக்ட் பண்ணி, ஸ்ரீ தேனாண்டார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1987 வெளிவந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸை வாங்கின படம் வீரன் வேலுத்தம்பி. இந்த படத்தில் ராதா ரவி லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. கேப்டன் விஜயகாந்த் கேமியோ ரோலில் கலக்கியிருப்பாரு. இந்த படத்தில் கேப்டனோட கேமியோ ரோலுக்கு ஃபர்ஸ்ட் சத்யராஜ்கிட்ட தான் நடிக்கிறது இருக்கு. சத்யராஜ்கிட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. பட் கேமியோ ரோலில் நடிக்க நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் சத்யராஜ். அப்புறம் இந்த படத்தில் கேப்டன் கேமியோ பண்ணி படம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. ஏழை ஜாதி ஏகத்தலையான் டைரக்ட் பண்ணி, சின்னி பவன், சினி கேஎஸ்என் ப்ரொடியூஸ் பண்ணி 1993 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் ஏழை ஜாதி. இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ஜெயபிரதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரியை ஏகத்தலையான் ஃபர்ஸ்ட் சத்யராஜ்கிட்ட தான் கொண்டு போயிருக்காரு. பட் கால்ஷீட் ப்ராப்ளம்னால சத்யராஜ் இந்த படத்தில் நடிக்காமல் போய் கேப்டன் விஜயகாந்த் நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் சத்யராஜ் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். செந்தூரபாண்டி எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ட் பண்ணி, பி.வி. கம்பைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1993 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் செந்தூரபாண்டி. இந்த படத்துக்கு தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. தளபதி விஜய், யுவராணி, கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரோலில் சத்யராஜ் தான் நடிக்க இருந்திருக்கு. அப்புறம் இந்த ரோலில் நடிக்க சத்யராஜ் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை சத்யராஜ் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். முறைமாமன் சுந்தர் சி டைரக்ட் பண்ணி, கங்கா கௌரி ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி 1995 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் முறைமாமன். இந்த படத்தில் ஜெயராம், குஷ்பு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் சுந்தர் சி சத்யராஜ் தான் கொண்டு போயிருக்காரு. பட் கால்ஷீட் ப்ராப்ளம்னால இந்த படத்தில் நடிக்காமல் போய் ஜெயராம் நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை சத்யராஜ் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். தீனா ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணி, விஜயம் சினி கம்பைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2001 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தீனா. இந்த படத்தில் தல அஜித், சுரேஷ் கோபி, லைலா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் சுரேஷ் கோபி கேரக்டரில் சத்யராஜ் தான் நடிக்க இருந்திருக்கு. பட் அவர் இந்த ரோலில் நடிக்க நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் சுரேஷ் கோபி நடித்து படம் ஹிட் ஆச்சு. அழகி தங்கர் பச்சான் டைரக்ட் பண்ணி, உதயகீதா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி 2002 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் அழகி. இந்த படத்தில் பார்த்திபன், நந்திதா தாஸ், தேவயானி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் பார்த்திபன் ரோலில் சத்யராஜ் தான் நடிக்க இருந்திருக்கு. பட் கால்ஷீட் ப்ராப்ளம்னால நடிக்காம போயிடுச்சு. அப்புறம் பார்த்திபன் நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் சத்யராஜ் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். காக்க காக்க கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணி, வி கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2003 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் காக்க காக்க.
இந்த படத்துல சூர்யா, ஜோதிகா, ஜீவன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்துல வில்லன் ரோல்ல நடிச்ச ஜீவன் கேரக்டர்ல நடிக்க சத்யராஜ்கிட்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு கௌதம் மேனன். பட் வில்லன் ரோல்ல நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் சத்யராஜ். அப்புறம் ஜீவன் வில்லன் ரோல்ல மிரட்டிருப்பாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்தையும் சத்யராஜ் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இயற்கை எஸ்பி ஜனநாதன் டைரக்ட் பண்ணி பைசப் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2003 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இயற்கை. இந்த படத்துல ஷியாம், ராதிகா, அருண் விஜய், பசுபதி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பசுபதி பண்ணியிருப்பாரு. இதுக்கு சத்யராஜ் தான் நடிக்கிறது தான். பட் அவர் இந்த ரோல்ல நடிக்க நோ சொல்லி எதிர்ப்பு பண்ணிட்டார். பட் இந்த இயற்கை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்ஸ். அப்புறம் நட்பு கோட்டை, தொலைந்து போனவர்கள், பேட்டை முதல் கோட்டை வரை, குலசேகரம், கூலிப்படையும், முறியடி மாதிரியான படங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. சத்யராஜ் நடிக்க இருந்தது. பட் ஃபினான்சியல் ப்ராப்ளம்னால இந்த படங்கள் வெளிவரல, டிராப் பண்ணப்பட்டுச்சு. அப்புறம் சங்கர் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், செய்யா, மணிவண்ணன், விவேக் மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்த பிளாக் பஸ்டர் படம் சிவாஜி தி பாஸ். இந்த படத்துல வில்லன் ரோல்ல நடிக்க சத்யராஜ் ஸ்டோரி சொல்லி நடிக்க இருந்திருக்காரு. பட் இவரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. படம் வெளியாகி மகா பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆச்சு. அப்புறம் தலை நடித்த மங்காத்தா படம் கூட டைரக்டர் விபி சத்யராஜை மைண்டில் வச்சு தான் ஸ்டோரி எழுதியிருக்காரு. அப்புறம் கரண்ட் ஹீரோ வச்சு படம் எடுத்தா நல்லா போகும்னு நினச்சி எடுத்து அஜித் நடித்து படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அப்புறம் தளபதி விஜய் நடித்த பிகில் படத்தில் ராயப்பன் ரோலில் சத்யராஜ் தான் நடிக்க இருந்திருக்கு. பட் விஜயே நான் டூயல் ரோல் பண்ணுறேன்னு சொன்னனால சத்யராஜ் நடிக்காமல் போயிடுச்சு. விஜய் நடித்து ராயப்பன் ரோலும் பெருசாக பேசப்பட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் படத்தில் கூட சத்யராஜை ஒரு கேரக்டரில் நடிக்க வைக்கலாம்னு இருந்தாராம் மணிரத்னம். அப்புறம் அதுலேயும் நடிக்காமல் போயிடுச்சு சத்யராஜுக்கு. இப்படி சத்யராஜ் மைண்டில் வச்சு ஸ்டோரி எழுதப்பட்டு அதுவும் மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் நாயகன், உழவன் மகன், வீரன் வேலுத்தம்பி, ஏழை ஜாதி, செந்தூரப்பாண்டி, முறைமாமன், தீனா, அழகி, காக்க காக்க, இயற்கை, சிவாஜி தி பாஸ் மாதிரியான படங்கள் நடிக்க மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சத்யராஜ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சத்யராஜ் மிஸ் பண்ண படங்களில் காஸ்ட்லிஸ் மிஸ்ஸஸ்ன்னு நீங்கள் நினைக்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய். Yeah.